வீர வணக்கம் வீர வணக்கம். வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும். புதிய கேடயம் வளரட்டும் புதிய கேடயம் வளரட்டும். வெல்லட்டும் 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 வெல்லட்டும். புதிய கேடயம் தொலைக்காட்சி புதிய கேடயம் தொலைக்காட்சி வெல்லட்டும் சிறக்கட்டும். டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த நாள். இந்த நாள் ஒரு பொன்னான இனிமையான நாள். புத்தாண்டும் பிறந்தது, புது வாழ்வும் நமக்கு மலரப்போகிறது. புது உதயமாக இந்த நாளிலே கேடயம் என்ற ஒரு ஊடகம் நமது அமைப்பின் மூலமாக துவங்கப்பட்டுள்ளது. இது நம்முடைய தாழ்ந்து வாழ்கின்ற அனைத்து சமுதாய மக்களும் தலை நிமிர்ந்து வாழ 100% பயன் தரக்கூடிய ஒரு ஊடகமாக செயல்படும். இப்பொழுது மக்கள் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் அரசு அதிகாரிகள் நம்மளை ஏமாத்துகிறார்கள். அதிலும் SC/ST மக்களை மட்டுமே குறிவைத்து ஏமாத்துகிறார்கள். வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதில்லை, மானிய கடன்கள் வழங்கப்படுவதில்லை, கல்வியில் பள்ளிக்கூடங்களை மூடுகிறார்கள், ஆதிரான பள்ளிகளை. இப்படி நம்மளுக்கு அடுக்கடுக்கான ஒரு கொடுமைகளை செய்து வருகிறது இந்த அரசாங்கம். விடியல் பயணம் என்று சொல்லிவிட்டு விடியாத பயணமாக நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். அரசு ஆணையை போடுகிறார்கள், ஆனால் அந்த ஆணையை அமுல்படுத்துவதில்லை. நீதிமன்றம் உத்தரவு வழங்குகிறது, அதிகாரிகள் உத்தரவை அமுல்படுத்துவதில்லை. அப்படி என்றால் மக்களின் வரிப்பணத்தில் சம்பளத்தை வாங்கி கொண்டு மக்களுக்கு வழங்க வேண்டிய எதையுமே செய்யாத அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு அரசாங்கம், ஆட்சியாளர்கள் நம் நாட்டை ஆளுவதுதான் இதற்கு காரணம். இதை நாம் ஒவ்வொரு பகுதியாக சென்று இந்த கொடுமைகளை விளக்கமாக எடுத்து ஊடகங்கள் மூலமாக தெரியப்படுத்துவதன் நோக்கமாக இந்த புதிய கேடயம் உருவாக்கப்பட்டுள்ளது. தாட்கோ என்ற ஒரு நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்து வருகிறது. பல ஆயிரக்கணக்கான கோடிகளை ஒதுக்கீடு செய்து அவர்கள் அரசு விழாக்களுக்கு அந்த பணத்தை எடுத்து பிரியாணிகள் சாப்பிடுவதும், சொகுசு கார்களில் பயணம் செய்வதும், தாஜ் ஹோட்டல்களில் ரூம் எடுத்து நம்முடைய ஆதிரான பணத்தை கொண்டு போய் அந்த ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு கொடுப்பதும் இந்த அரச அதிகாரிகளினுடைய வேலையாக இருக்கிறது. எப்போது பார்த்தாலும் தாட்கோவுக்கு லோன் கேட்டால் பணம் இல்லை என்று கூறுகிறார்கள். தாட்கோ மூலமாக வழங்கப்பட வேண்டிய லோன்களை வழங்கும் போது செக்யூரிட்டி என்று நிலப்பத்திரங்களை வாங்கி கொண்டு அந்த கடன் முழுவதும் தள்ளுபடி ஆன பிறகும் கூட, கடனை கட்டி முடித்த பின்பும் கூட அந்த பாதுகாப்பு பத்திரத்தை, வழங்கப்பட்ட பத்திரத்தை திரும்ப பயனாளிகளிடம் ஒப்படைக்காமல் ஒரு அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள். இதனால் பயனாளிகள் மிகுந்த வேதனைப்பட்டு சென்னைக்கும் தன்னுடைய இருப்பிடத்திற்குமாக அலைய வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. தாட்கோ அதிகாரிகள் இனிமேலாவது வழங்கப்பட வேண்டிய லோன்களை கண்டிப்பாக வழங்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் தள்ளுபடி செய்யப்பட்ட கடன்கள் முழுவதையும் தள்ளுபடி செய்த பயனாளிகளுக்கு அவர்களிடமிருந்து பெறப்பட்ட பாதுகாப்பு பத்திரங்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது இந்த ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல புதிய புதிய திட்டங்களை அரசு கொண்டு வந்தாலும் கூட அதிகாரிகள் அதை செய்வதில், மக்களுக்கு செய்வதில் காலதாமதப்படுத்துகிறார்கள் அல்லது செய்யாமலே விட்டுவிடுகிறார்கள். இதனால் தான் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரம் முன்னேறாமல் இருக்கிறது. எனவே இந்த அரசாங்கத்தை தட்டி கேட்பதும் சுட்டி காட்டுவதும் தலைவரின் கடமையாகும் என்று இந்த அம்பேத்கர் பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம் தலைவரை வணங்கி விடைபெறுகிறேன்.